ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாளை பற்றியும் திருவண்ணாமலை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாங்க. இந்த மகா தீபம் எந்த நாள் வருது, எந்த டைமுக்கு நாம ஏற்றணும் விளக்கு, எந்த டைம் கோயிலில் விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருது முதல்ல அந்த கோயிலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான அந்த மலையும் தாங்க. இந்த மலை பல யுகங்களை கடந்து கம்பீரமாக நின்றுட்டு இருக்குது. இது கூடவே திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த கிரிவல பாதையும் தாங்க. இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குது. இதில் முருகர், அம்பாள், விநாயகர் அப்படின்னு நிறைய கோவில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 99 கோவில் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் ஆசிரமம், குளங்கள் இப்படின்னு இன்னும் நிறைய இருக்குதுங்க. இதோட ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி கோவிலும் இருக்குதுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவல பாதையில் நடைப்பயணமாக கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான கோயிலை வணங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் தாங்க மக்கள் இதில் கிரிவல பாதையில் சுற்றி வராங்க. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் வெளியூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் கூட வர்றாங்க. இங்கே கிரிவல பாதையை சுற்றுறதுக்காகவும் அதோட இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட இந்த வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த நாளில் தான் நம்ம கார்த்திகை மகாதீபத்தை ஏற்றுறோங்க. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் சிவன் ஜோதிரூபமாக காட்சி அளித்தது இங்கே தாங்க. இது பஞ்சபூத தளத்தில் அக்னி சொல்லும் விதமாக தான் இந்த திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது. இதோட இந்த நாளில் தான் அன்னை பார்வதி தேவியும் விரதம் இருந்து சிவனிடம் இடபாகத்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த உருவத்தை தான் நாம் அர்த்தநாரீஸ்வரராக வணங்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே வருதுங்க. அதனால தான் இது முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதோட விஷ்ணு, அம்பாள் இப்படின்னு நிறைய சாமிக்கு உகந்த மாதமாக இது இருக்குதுங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விசேஷ நாட்களை கொண்டதாக இருக்குது. திருவண்ணாமலையில் இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிச்சிருச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வரைக்குமே இந்த திருவிழா தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்யப்பட்டு வெவ்வேறு வகையான வாகனத்தில் தினமுமே ஒரு சாமியை அலங்காரம் செஞ்சு வெளியில் கொண்டு வராங்க ஊர்வலமாக. இதை பார்க்கறதுக்குமே மக்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோடு இந்த நாளில் தேரோட்டம் கூட நடக்குதுங்க. இந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காக மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் வராங்க திருவண்ணாமலைக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு 15 தேதி வரைக்குமே நீங்கள் எப்போ போனாலுமே திருவண்ணாமலையில் ஒரு கொண்டாட்ட கோலாகலத்தை பார்க்கலாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. இதோடு இந்த மாதம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் டெய்லியுமே விளக்கு வைக்கலாங்க. அதாவது நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல டெய்லியும் காலையில் 2 விளக்கு வச்சுக்கிட்டு வாங்க. இதனால் வீட்டில் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதோட மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணம் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் விளக்கு வைக்கல அப்படின்னாலுமே கூட இனிமேட்டுக்கு விளக்கு வைங்க, நல்லது நடக்கும். இந்த கார்த்திகை தீபம் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் தீபமும் ஒன்றா வர மாதிரி தாங்க எப்பயுமே வரும். ஒரு சில நேரத்தில் தான் தீபம் ஃபஸ்ட்டு இல்லைன்னா அடுத்த நாள் இப்படின்னா மாற்றி வருங்க. மேக்ஸிமம் இந்த 2-3 நாளுக்குள்ளேயே மாற்றி வந்துடும். இது எல்லாமே அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பொறுத்து தாங்க. ஏன்னா பௌர்ணமியும் பரணி நட்சத்திரம் ஒன்றா வர மாதிரி தாங்க இருக்கும், இல்லைன்னா மாற்றி வந்துடும். ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க நாம் பரணி தீபம் ஏற்றுறோம். அடுத்த நாளில் தான் மகா கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். இப்போ இதை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தீபத்துக்கு நாளாக தாங்க இந்த பரணி தீபம் வைக்கிறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது. ஏன்னா இந்த தீபம் வைக்கிறது மூலிமா ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்நாளுக்கு பிறகு சேர்த்து வைக்கிற புண்ணிய நாளுக்கான பலனாக தாங்க இதாக இருக்குது. இது பாவம் போக்கிய பரணி தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இதை யமதீப வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பரணி நட்சத்திரம் நம்மளோட முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஒரு நல்ல நலமும் இருக்குது. யம தர்மனின் அருளை பெறத்துக்கு இந்த பரணி நட்சத்திரம் நமக்கு ஒரு வகையில் உதவி செய்யுதுங்க. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. அதனால தாங்க நிறைய பேர் பரணி தீபம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அதாவது மகா தீபம் ஏற்றுறாங்க, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு தொடர்ந்து 3 நாளைக்கு ஏற்றுறாங்க. ஆனால் அது தப்புங்க. ஃபஸ்ட்டு பரணி தீபம் ஏற்றணும், 2வது நாள் தாங்க மகா கார்த்திகை தீபம், 3வது நாளும் வீட்டில் விளக்கு ஏற்றணுங்க. இதுதான் சரியான வழிபாட்டு முறையாக அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் இந்த பரணி தீபம் நமக்கு இந்த மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி வருதுங்க. அந்த வகையில் இந்த பரணி தீபம் திருவண்ணாமலையில் அதிகாலையில் ஏற்றிடுவாங்க. அதாவது காலையில் ஒரு 4 மணியிலேருந்து 5-6 மணிக்குள்ளே ஏற்றிடுவாங்கங்க. நாம் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரமாக 6 மணிக்கு ஏற்றலாங்க. இந்த தீபத்தை நாம் 5 விளக்காக ஏற்றணுங்க. ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தை சொல்கிற விதமாகவும்
நம்மளுடைய உடலை இயக்கக்கூடிய பஞ்சு இயந்திரங்களை சொல்கிற விதமாக வந்தாங்க நாம் 5 விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வட்ட வடிவில் ஏற்றலாங்க. ஏன்னா இது எல்லா பக்கமும் பார்த்து எரியறதுனால நமக்கு எல்லா வகை நன்மையும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்காக ஏற்றுங்க. முடியாத பட்சத்தில் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுங்க, அதுவும் நல்லது தான். அடுத்த நாளாக நமக்கு மகா கார்த்திகை தீபம் அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து டிசம்பர் 13ஆம் தேதி வருது. அன்னைக்கு சாயந்தரமாக திருவண்ணாமலையில் உச்சியில் இந்த மகா தீபமானது ஏற்றப்படுதுங்க. இந்த மலை வந்து 2668 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இதில் வந்து 5 அடி உயரம் கொண்ட கொப்பரையை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு 3500 லிட்டர் நெய்யை ஊற்றி 1000 மீட்டர் காடா துணி இதுக்குன்னே தனியாக செய்யப்படுதுங்க. அதன் மூலமாக திரிய போட்டு இந்த மகா தீபமானது மலையின் உச்சியில் சரியாக 6 மணிக்கு ஏற்றுறாங்க. நாம் இந்த தீபத்தை வீட்லேயும் இல்லை கோயில்லையும் கூட ஏற்றலாங்க. எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம், அதுக்கு கணக்கு கிடையாது. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விளக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. இந்த மகா தீபம் வந்து தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் எரியுங்க. இதை பார்க்கறதுக்குனே மக்கள் லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலைக்கு வந்துக்கிட்டு போவாங்க. அடுத்த நாளான டிசம்பர் 14ஆம் தேதி நாம் வீட்டில் விளக்கு வைக்கணுங்க. அதாவது இது வந்து 3வது நாளாக கணக்கில் எடுத்துக்கப்படுது. இந்த தீபத்தன்னைக்கு நாம் கார்த்திகை பொரி இல்லைன்னா அப்பம் செஞ்சு கூட வழிபாடு செய்யலாங்க. அதோட இந்த தீப திருநாளில் மாவெளி சுத்துற வழக்கமும் இன்னும் திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். எதெல்லாம் செய்யறதுக்கு நினச்சிங்களோ அது எல்லாமே இப்போ செஞ்சு முடிக்கவும் போகிறீங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே இப்போ நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு துணைச்சலும் அதிகரிக்க போகுது. அதனால் எல்லாத்துலேயுமே வெற்றியும் சந்தோஷமும் தாங்க கிடைக்க போகுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல இருந்து எல்லாமே பணம் கிடைக்கும். நீங்கள் லோனோ இல்லை கடனோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்து கூட பண வரவு அதிகரிக்கலாம். அதனால் பணத்தை சேமித்து மிச்சம் பிடிக்க பாருங்கள். அதை கொஞ்சம் சேமித்து வைங்க. எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அப்படி கூட பண்ணலாங்க. அதாவது அசையா சொத்தாக இருக்குது இல்லைங்களா, நிலம் வீடு இந்த மாதிரி அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாங்க. ஏன்னா இது மாதிரி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு லாபமாக பெருக்கி தருங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. அதனால இந்த மாதம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தான மாதமாக தாங்க இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நன்மை தர வகையில் தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான சரக்குகள் கையிருப்பில் தாங்க இருக்கும். யார் எங்கே ஆர்டர் கேட்டாலும் அதெல்லாம் உங்களால் சப்ளை பண்ண முடியும். இது கூடவே நீங்கள் தொழிலை ஏதாவது விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது கூட பண்ணலாங்க. இல்லை புதிய தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் செய்யலாம். ஒட்டுமொத்தமாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே முன்னேற்றமான மாதமாக தாங்க இருக்குது. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸுக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நன்மைகள் எல்லாமே உண்டாகுங்க. எவ்வளோ வேலைகள் கொடுத்தாலுமே அது எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடித்து நல்ல பேர் வாங்குவீங்க. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இது மாதிரி ஏதாவது கிடைக்கலாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தர வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மாதம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட குடும்ப நிலை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. சின்ன சின்னதாக ஏதாவது சண்டைகள் வந்தால் கூட அது எல்லாமே அனுசரித்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது மூலிமா உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை இலக்காரமாக பார்த்தவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் மதித்து பேசுவாங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதனால குழந்தைகளும் உங்ககிட்ட மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் நீங்கள் எல்லாமே துணிச்சல செஞ்சு முடிச்சு வெற்றி அடைவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே இப்போ நடக்க போகுதுங்க. அதுக்கான முயற்சியும் எடுப்பீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாக போகுதுங்க. நீங்கள் வந்து சிறப்பாக நடந்துக்கிறது மூலிமா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வருங்க. அதனால் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வச்சு ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அரசியல்வாதியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. வீடு, நிலம், வாகனம் இது மாதிரியெல்லாம் வாங்கிக்குவீங்க. கையில் கொஞ்சம் காசு அதிகமாக புழங்க போகுதுங்க. கூடவே கோர்ட்டு கேஸு இப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த மாதம் சரியாக போகுதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில் ரொம்பவே சக்ஸஸ் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவே முயற்சி செஞ்சு செய்கிறது மூலியமாக அதுக்கான பலனும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடக்குங்க. எக்ஸாமும் நல்லா எழுதி பாஸ் ஆவீங்க. இதுக்கான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற வாய்ப்பு கூட உங்களுக்கு தேடி வருங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு நடக்க போகுது. சின்ன சின்னதாக ஏற்படும் தொல்லைகளிலிருந்து விடுபட இந்த மாதம் சித்தர்களை வணங்குங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.